பெரும் ஆபத்து வளையத்துக்குள் சிக்கிக் கொண்டது வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதிகள். இன்று இரவு கடும் ஆபத்து, நாட்டை நெருங்கும் சூறாவளி, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர செய்தி. திருகோணமலையில் நிலவும் சீரற்ற காலநிலை, நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் பாதிப்பு, வெள்ளத்தில் அமிழ்ந்த வீடுகள். முல்லைத்தீவில் அடைமழையால் மக்கள் அவதி, இடம்பெயர்ந்து வரும் அவலம். 200 மில்லியன் ரூபாய் பணத்தை மிச்சப்படுத்திய ஜனாதிபதி அனுர எப்படி தெரியுமா? எந்த ஜனாதிபதியும் செய்யாத செயல். கனமழையால் பெரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ள பொதுமக்கள், நீரில் அடித்துச் செல்லப்பட்ட நெல் வயல்கள், பெரும் சோகத்தில் விவசாயிகள். நாடு முழுவதிலும் கடும் மழையும் வெள்ள அனர்த்தமும். ஒத்திவைக்கப்பட்டது 2024 உயர்தர பரீட்சைகள். வரலாற்றில் முதல் முறை அனுர அரசின் நடவடிக்கை. மத்திய மலைநாட்டில் தொடரும் மழை, திறக்கப்பட்ட வான்கதவுகள், மக்கள் பெரும் அவலம். கனகராயன்குளம் பெரியார் குளத்தில் மாவீரர்களின் பெற்றோர்கள் கௌரவிப்பு. அம்பாறையில் கடும் பதற்றம், வீதிகளை அடித்துச் சென்ற வெள்ளம். நடக்கப் போவது என்ன? சீரற்ற காலநிலை, வடக்கு மாகாணத்தில் 48,000 பேர் பாதிப்பு. இலங்கையை தாக்கி வரும் சூறாவளி காரணமாக பல பகுதிகளில் பதற்றமான சூழல் உருவாகியுள்ளது. இன்று இரவு முதல் மக்களை அவதானமாக இருக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகள் மற்றும் நிலப்பகுதிகள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதே நேரம் தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது. இன்று முற்பகல் 11 மணியளவில் மட்டக்களப்பில் இருந்து 170 கிலோமீட்டர் தொலைவிலும், திருகோணமலையில் இருந்து 240 கிலோமீட்டர் தொலைவிலும் தென்கிழக்கு திசையில் நிலை கொண்டுள்ள இந்த அமைப்பு நாட்டின் கிழக்கு கரையை அண்மித்து நகர்ந்து நாளை மேலும் வலுவடைந்து சூறாவளியாக மாற்றம் பெறும். இதன் தாக்கத்தினால் நாட்டின் பல பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா, வடமேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் மிக அதிக மழை மற்றும் பலத்த காற்றும் வீசக்கூடும். அத்துடன் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடக்கு, வடமத்திய, கிழக்கு, மத்திய, ஊவா மற்றும் தென் மாகாணங்களிலும் புத்தளம் மாவட்டத்திலும் சில இடங்களில் 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நேற்று முதல் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக தாழ்நில பிரதேசங்கள் மற்றும் கரையோர பிரதேசங்களை அண்டி வாழும் மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அந்த வகையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இந்த சீரற்ற காலநிலை காரணமாக 12 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் பாதிப்பு பதிவாகியுள்ளது. நாட்டில் நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாக திருகோணமலை மாவட்டத்தில் இன்று வரையில் 623 குடும்பங்களைச் சேர்ந்த 1789 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விடயத்தினை அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் திருகோணமலை மாவட்ட பிரதி பணிப்பாளர் கே சுகுணதாஸ் தெரிவித்தார். இதில் சேரனுவர பிரதேச செயலக பகுதியில் 26 குடும்பங்களைச் சேர்ந்த 69 பேரும், மோதூர் பிரதேச செயலாளர் பிரிவில் 440 குடும்பங்களைச் சேர்ந்த 1152 பேரும், கம்பலகாம பிரிவில் 8 குடும்பங்களைச் சேர்ந்த 40 பேரும், வெறுகல் பிரதேச செயலக பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 2 பேரும், திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலக பிரிவில் 148 குடும்பங்களைச் சேர்ந்த 526 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் 177 குடும்பங்களைச் சேர்ந்தோர் உறவினர்களின் வீடுகளிலும் 19 குடும்பங்கள் இடைத்தங்கல் முகாம்களிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதால் போக்குவரத்தில் ஈடுபடும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. புதுக்குடியிருப்பில் கடந்த 3 நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் வர்த்தகர்கள், போக்குவரத்தில் ஈடுபடும் பயணிகள் அன்றாட செயற்பாடுகளில் ஈடுபட முடியாமல் பாரிய சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். கடும் மழை காரணமாக பல இடங்களில் வெள்ள நிலை காணப்படுவதாலும் வீடுகளுக்குள் வெள்ள நீர் உட்புகுந்ததாலும் போக்குவரத்தில் ஈடுபடும் பயணிகள், வர்த்தகர்கள் முதலான பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதே நேரம் வடக்கு கிழக்கில் தொடர்ச்சியாக இடியுடன் கூடிய பலத்த மழை காரணமாக அனர்த்த முகாமைத்துவ பிரிவினர் வெள்ள அபாய சிவப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளனர். இலங்கையின் புதிய மிக எளிமையாக ஆடம்பரங்களின்றி பதவியேற்ற நிலையில் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவின் சத்திய பிரமாணத்துக்கு பயன்படுத்தப்படாத 200 மில்லியன் ரூபாய் பணம் மக்களின் கணக்கில் வரவு வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தகவலை கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல்வள பிரதி அமைச்சர் ரத்ன கமகே தெரிவித்தார்.
காலையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், அண்மையில் ஜனாதிபதி பதவி பிரமாணம் செய்து கொண்ட பொழுது சுமார் 200 மில்லியன் வரவு செலவு திட்டத்தில் இருந்து ஒதுக்கப்பட்டதாக அவர் கூறுகிறார். மேலும் தமது அரசாங்கத்தின் அமைச்சர்கள் பெற்றுக்கொண்ட சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் அனைத்தும் இனி மக்களின் கணக்கில் வரவு வைக்கப்படும் எனவும் நீரியல் மற்றும் கடல்வள பிரதி அமைச்சர் ரத்தின கமகே தெரிவித்தார். சீரற்ற காலநிலையின் காரணமாக தம்பலகாமம் பிரதேச செயலக பகுதியில் உள்ள பல ஏக்கர் வயல் நிலங்கள் நீரில் மூழ்கி நெற்செய்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் கனமழை காரணமாக தம்பலகாமம் கோயிலடி பகுதியை அண்டிய வயல் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளது. இதனால் நெற்செய்கை முழுமையாக அழிவடைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இது தவிர தம்பலகாமம் பிரதேச செயலக பகுதியில் தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. குறிப்பாக முள்ளிப்பொத்தானை, மீராநகர், பாலம் போட்டாறு ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளில் அதிகளவான நீர் தேங்கி நிற்பதால் மக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் பெய்து வரும் கனமழை காரணமாக திருகோணமலை கிண்ணியா பிரதேசத்தில் அமைந்துள்ள காளிபாஞ்சா நாறு பெருக்கெடுத்துள்ளதால் சூரங்கல் மற்றும் வன்னியார் மடு ஆகிய பகுதிகளில் உள்ள சுமார் 800 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். வேளாண்மை செய்கை பண்ணப்பட்டு 21 நாட்களை கடந்த நிலையில் வயல்காணிகளை வெள்ள நீர் மூழ்கியுள்ளது. 3 நாட்களுக்கு மேலாக இந்த வெள்ளம் சிறு பயிரை மூடியிருப்பதால் இந்த வயல் நிலங்களை கைவிட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். வெள்ளம் வடிந்தோடிய பின்னர் இந்த நிலங்களில் மீண்டும் புதிதாக விதைக்க வேண்டும். நாங்கள் கடன்பட்டு அடகு வைத்து இந்த வேளாண்மையை செய்தோம். மீண்டும் செய்வதென்றால் எங்கே போவது? அரசாங்கமே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் கனமழை காரணமாக மகாவலி கங்கை பெருக்கெடுக்கக்கூடிய ஆபத்து இருப்பதால் மகாவலி கங்கை சங்கமிக்கின்ற திருகோணமலை கொட்டியாரக்குடாவை அண்டிய பகுதியில் வாழும் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என கிண்ணியா பிரதேச செயலாளர் MHM ஹனி பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். உப்பாறு, பூவரசந்தீவு மற்றும் சமவாஜி தீவு ஆகிய 3 கிராம சேவகர் பிரிவுகளைச் சேர்ந்த மக்களை மிகுந்த அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். வெள்ள நீரை வெளியேற்றுவதற்கான உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் உயர்தர பரீட்சை எழுதுகின்ற மாணவர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாதபடி வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்றும் பிரதேச செயலாளர் தெரிவிக்கின்றார். மத்திய மலைநாட்டில் இடைவிடாமல் பெய்து வரும் அடைமழை காரணமாக நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வெகுவாக அதிகரித்து வருகிறது. பெய்து வரும் மழையினால் நீரோடைகள், ஆறுகள் என பெருக்கம் எடுத்து நீரேந்தும் பகுதிகளில் நீர்மட்டம் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் மேல் கொத்மலை, பிமல சுரேந்திர, காசல்ரி ஆகிய நீரேந்தும் பகுதிகளில் அதிகமாக நீர்மட்டம் காணப்படுகிறது. இந்த நீரினை வெளியேற்றுவதற்காக நீரேந்து பகுதிகளில் வான்கதவுகள் திறக்கப்பட்டன. இந்நிலையில் மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. தற்பொழுது பெய்து வரும் வடகிழ் பருவப்பெயர்ச்சி மழை காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் தாழ்நிலங்களில் பலத்த வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் மக்களின் அன்றாட வாழ்க்கை சற்று தளம்பல் ஏற்பட்டுள்ளதை அவதானிக்க முடிகிறது. வெள்ள நீர் வடிந்தோட முடியாமல் தேங்கி நிற்பதால் பல கிராமங்களில் உள்வீதிகளும் வெள்ள நீரால் மூடப்பட்டுள்ளன. இந்நிலையில் பெரிய கல்லாறு ஆற்றுவாய் வெட்டப்பட்டு வெள்ள நீரை வெளியேற்ற வேண்டும் என அந்த பகுதி மக்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியனுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இரணிமடு குளத்துக்கான நீர்வரத்து அதிகரிப்பதால் மேலதிக நீரை வெளியேற்றுவதற்கான வான்கதவுகள் இன்று திறக்கப்படலாம் என வெள்ள முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று பகல் வரை 36 அடி கொள்ளளவு கொண்ட இரணிமடு குளம் 27 அடியை அண்மித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இரணிமடு குளத்தின் கீழ்ப்பகுதிகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள நீர்ப்பாசன குளங்கள் நிறைந்து வருகின்றன. பிரமந்தனாறு குளம், கனகாம்பிகை குளம், வன்னேரி குளம் ஆகியன வான் பாய்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. முத்தையன்கட்டு குளத்தில் நீர்மட்டம் உயர்ந்து வருவது மற்றும் நீரின் வரத்து அதிகரித்ததன் காரணமாக முல்லைத்தீவு மாவட்டத்தின் முத்தையன்கட்டு அதிகமாக நீர் ஏறி வருவதாகவும் அதிக நீரை வெளியேற்ற கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் பாரிய குளங்களில் ஒன்றாக காணப்படும் முத்தையன்கட்டு குளத்துக்கான நீர்மட்டம் அதிகரித்து காணப்படும் நிலையில் முத்தையன்கட்டு குளத்தின் வான்கதவுகள் இன்று பிற்பகல் முல்லைத்தீவு மாவட்ட பிரதி நீர்ப்பாசன பொறியியலாளர் சிவபாத சுந்தரம் விகிருதன், முத்தையன்கட்டு பிரிவு நீர்ப்பாசன பொறியியலாளர் திருமதி மஞ்சுளா ஜோய்ஸ்குமார் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களால் அது திறந்துவிடப்பட்டுள்ளது. நிலவுகின்ற சீரற்ற காலநிலையினை கருத்தில் கொண்டு எதிர்வரும் 3 நாட்களுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையை ஒத்திவைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர விடுத்துள்ளார். அதன்படி எதிர்வரும் 27, 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் உயர்தர பரீட்சைகள் நடைபெற மாட்டாது என தெரிவிக்கப்படுகிறது. குறித்த தினங்களில் நடைபெறவிருந்த பரீட்சைகள் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 21ஆம், 22ஆம், 23ஆம் தேதிகளில் நடைபெறும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர மேலும் தெரிவித்துள்ளார்.
மத்திய மலைநாட்டில் இடைவிடாமல் பெய்து வரும் கனமழை காரணமாக நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டமும் வெகுவாக அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அங்கு பெய்து வரும் மழையினால் நீரோடைகள், ஆறுகள் என பெருக்கெடுத்து நீரேந்தும் பகுதிகளில் நீர்மட்டம் அதிகரித்து வருகிறது. மேல் கொத்துமலை, விமல சுரேந்திர, காஸ்டல் ட்ரீ ஆகிய நீரேந்தும் பகுதிகளில் நீர்மட்டம் அதிகரித்து வரும் நிலையில் நீரினை வெளியேற்றுவதற்காக இன்று நீரேந்தும் பகுதிகளில் வான் கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன. இந்நிலையில் மேல் கொத்துமலை நீர்த்தேக்கத்தின் 2 வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதுடன் காஸ்டல் ட்ரீ நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளது. இதனால் நீர்த்தேக்க பகுதிகளில் தாழ்வான பிரதேசங்களில் வாழ்கின்ற குடியிருப்பாளர்கள் அவதானத்துடன் இருக்குமாறு அதிகாரிகளால் பணிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மேல் கொத்மலை அணைக்கட்டுக்கு கீழ் ஆற்றுப்பகுதியை பயன்படுத்துவோர் விழிப்புடன் இருக்குமாறும் கூறப்பட்டுள்ளது. வவுனியா கனகராயன்குளம் பெரியார் குளம் பகுதியில் மாவீரர் வாரத்தை முன்னிட்டு மாவீரர்களின் பெற்றோரை கௌரவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் வவுனியா வடக்கு பிரதேச கிளையின் ஏற்பாட்டில் இந்நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஈழ விடுதலை போராட்டத்திற்காக தமது இன்னுயிர்களை நீத்த மாவீரர்களின் பெற்றோர்கள் கௌரவிக்கப்பட்டதுடன் தீபங்கள் ஏற்றி அகவணக்க மரியாதையும் செலுத்தப்பட்டது. நிகழ்வின் போது மாவீரர்களின் பெற்றோர்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மருத்துவர் ப. சத்தியலிங்கம், சமூக ஆர்வலர் தே. சிவானந்தராஜா ஜெகன், கட்சியின் மாவட்ட செயலாளர் என். கருணாநிதி, உபதலைவர் பாலச்சந்திரன் சிந்துஜன், முன்னாள் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் ச. தணிகாச்சலம், சமூக ஆர்வலர்கள், அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். அம்பாறை மாவட்டத்தில் தற்போது தொடர்ச்சியாக ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்பாறை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலைய பிரதிபலிப்பாளர் MACM ரியாஸ் தெரிவித்துள்ளார். நேற்று முதல் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக தாழ்நில பிரதேசங்கள் மற்றும் கரையோர பிரதேசங்களை அண்டி வாழும் மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அம்பாறை மாவட்டத்தில் இந்த சீரற்ற காலநிலை காரணமாக 10க்கும் மேற்பட்ட பிரதேச செயலாளர் பிரிவுகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கல்முனை, நாவிதன்வெளி, சம்மாந்துறை, நிந்தபூர், காரைதீவு, சாய்ந்தமருது, அட்டாளைச்சேனை, அக்கரைப்பற்று, ஆலையடிவேம்பு, திருக்கோயில், இரக்காமம், உகன பிரதேச செயலாளர் பிரிவுகளில் இந்த பாதிப்பு உணரப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அம்பாறை மாவட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் அம்பாறை மாவட்டத்தில் வெள்ள நீர் பரவலால் கிட்டங்கி மற்றும் மாவடிப்பள்ளி வீதி நீரில் மூழ்கியுள்ளது. இதனால் போக்குவரத்து மேற்கொள்வதில் பிரதேச மக்கள் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர். அடைமழை காரணமாக நாவிதன்வெளி பிரதேச செயலக பிரிவில் உள்ள கல்லோயா குடியேற்ற கிராமங்களையும் கல்முனை நகரையும் இணைக்கும் கிட்டங்கி வீதியின் மேலாக வெள்ள நீர் பரவ ஆரம்பித்துள்ளதுடன் இந்த வீதியினூடான போக்குவரத்து மேற்கொள்வதில் பிரதேச மக்கள் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். அத்துடன் சம்மாந்துறை பிரதேச செயலகத்தையும் காரைதீவு பிரதேச செயலகத்தையும் இணைக்கும் மாவடிப்பள்ளி பாலமும் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது. இதனூடாக போக்குவரத்து செய்யும் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். வடக்கு மாகாணத்தில் தற்போது நிலவுகின்ற சீரற்ற காலநிலை காரணமாக 15,427 குடும்பங்களைச் சேர்ந்த 48,577 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசு அதிபர்கள் அனர்த்த முகாமைத்துவ பிரிவுக்கு அறிக்கையிட்டுள்ளனர். இதற்கமைய யாழ்ப்பாண மாவட்டத்தில் 2,040 குடும்பங்களைச் சேர்ந்த 7,436 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பலர் இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதுடன் 34 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக அறிக்கையிடப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் 536 குடும்பங்களைச் சேர்ந்த 6,861 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 56 குடும்பங்களைச் சேர்ந்த 175 பேர் இடைத்தங்கல் முகாம்களில் தங்கியிருப்பதாக அறிக்கையிடப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் 135 குடும்பங்களைச் சேர்ந்த 442 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 50 குடும்பங்களைச் சேர்ந்த 153 பேர் இடைத்தங்கல் முகாம்களில் தங்கியிருக்கும் அதே நேரம் ஒரு வீடு பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக அறிக்கையிடப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் 12,629 குடும்பங்களைச் சேர்ந்த 43,910 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 459 குடும்பங்களைச் சேர்ந்த 6,547 பேர் இடைத்தங்கல் முகாம்களில் தங்கியிருக்கும் அதே சமயம் 5 வீடுகள் பகுதியளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிக்கையிடப்பட்டுள்ளது. இதே நேரம் வவுனியா மாவட்டத்தில் 87 குடும்பங்களைச் சேர்ந்த 324 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிக்கையிடப்பட்டுள்ளது. வவுனியாவில் குளங்களின் நீர்மட்டம் அதிகரித்து வான் பாய தொடங்கியுள்ளதுடன் தாழ்நில பகுதிகளிலும் வெள்ள நீர் தேங்கியுள்ளது. இதேவேளை வவுனியா வடக்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பரந்தன் கிராம அலுவலர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு அங்கத்தவரும், புளியங்குளம் வடக்கு கிராம அலுவலர் பிரிவில் 5 குடும்பங்களைச் சேர்ந்த 21 பேரும் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளனர்.
வெண்கலசெட்டிக்குளம் கிராம அலுவலர் பிரிவில் அதிவேக காற்றின் காரணமாக ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 2 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு வீடு பகுதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவிக்கின்றது. இதேவேளை வவுனியா மாவட்டத்தின் 120க்கும் மேற்பட்ட குளங்கள் முழு கொள்ளளவை எட்டி மேலதிக நீர் வெளியேறி வருவதுடன் அநேகமான குளங்களில் 90% அளவு நீர் நிறைந்துள்ளது. பெரும் ஆபத்து வளையத்துக்குள் சிக்கிக் கொண்டது வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதிகள். இன்று இரவு கடும் ஆபத்து, நாட்டை நெருங்கும் சூறாவளி, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர செய்தி. திருகோணமலையில் நிலவும் சீரற்ற காலநிலை, நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் பாதிப்பு, வெள்ளத்தில் அமிழ்ந்த வீடுகள். முல்லைத்தீவில் அடைமழையால் மக்கள் அவதி, இடம்பெயர்ந்து வரும் அவலம். 200 மில்லியன் ரூபாய் பணத்தை மிச்சப்படுத்திய ஜனாதிபதி அனுர எப்படி தெரியுமா? எந்த ஜனாதிபதியும் செய்யாத செயல். கனமழையால் பெரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ள பொதுமக்கள், நீரில் அடித்து செல்லப்பட்ட நெல் வயல்கள், பெரும் சோகத்தில் விவசாயிகள். நாடு முழுவதிலும் கடும் மழையும் வெள்ள அனர்த்தமும். ஒத்தி வைக்கப்பட்டது 2024 உயர்தர பரீட்சைகள். வரலாற்றில் முதல் முறை அனுர அரசின் நடவடிக்கை. மத்திய மலைநாட்டில் தொடரும் மழை, திறக்கப்பட்ட வான்கதவுகள், மக்கள் பெரும் அவலம். கனகராயன்குளம் பெரியார் குளத்தில் மாவீரர்களின் பெற்றோர்கள் கௌரவிப்பு. அம்பாறையில் கடும் பதற்றம், வீதிகளை அடித்துச் சென்ற வெள்ளம். நடக்கப் போவது என்ன? சீரற்ற காலநிலை, வடக்கு மாகாணத்தில் 48,000 பேர் பாதிப்பு.